வவுனியா தாழிக்குளம் வீதி நீண்ட காலமாக செப்பனிடப்படாமையால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். வவுனியா மன்னார் பிரதான வீதியின் கிளை வீதியே தாழிக்குளம் வீதி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வீதி செப்பனிடப்படாதுள்ளது. தாழிக்குளம், தங்கராபுரம், வாரிக்குட்டியூர், நட்டான்குளம், சண்முகாபுரம் மற்றும் கந்தன்குளம் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதி இதுவாகும். இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் மழை காலங்களில் நீர் தங்கி நிற்பதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. தாழிக்குளம் வீதியூடாக சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதோடு தற்போது 2 தனியார் பஸ்கள் மாத்திரம் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. பஸ் சேவை ஒழுங்கான முறையில் இடம்பெறாமையால் அதிக பணம் செலவழித்து முச்சக்கர வண்டியில் மக்கள் பயணிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிடாது, சேர் அடிக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறதால சரியான இதா இருக்குது. பஸ்ஸோட ரோட்டு சரியில்லை. அவசர தேவையின் நிமித்தம் நோயாளர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. நாட்டு தொழில் வச்சு செய்து கொண்டிருக்கேன். ஒரு கெட்பணி தாய்மார்களை வைத்தியக்காரரை கொண்டு போறோம், சரியான சிரமம் வகையில கொண்டு போறோம்னு சொன்னால் இந்த ஒரு 8 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் பிடிக்குது. நாங்கள் ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதா இருந்தா கூடுதலான ஒரு மருத்துவ வசதியோ இதுக்கு போறோண்டாலும் பெரிய கஷ்டமா இருக்குது இந்த ரோட்ல. இந்த வீதியை செப்பனிடுமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்க கிராமத்துக்கு எலெக்ஷன் டைம்ல பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வரையினாம் வந்து அதை செய்தாரம் ரோட்டை திருத்தாரன் எல்லாம் சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் அதை கணக்கில் எடுக்கல. இந்த ரோட்டு எங்களுக்கு ஒரு பிரதான பாதையாக கிடக்குது. நாங்கள் உயர் அதிகாரிகளில் இருந்து சகல உயர்மட்டம் மட்டும் இந்த ரோட்டை பற்றி நாங்கள் மகஜர் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ரோட்டை பற்றி எங்களுக்கு எதுவித முடிவும் வரை இல்லை. போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்கில் அதிவேக நெடுஞ்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதும் இவ்வாறான வீதிகளின் அபிவிருத்திகள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படாமை கவலைக்குரிய விடயமாகும்.